ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022 இது வந்து 5th எடிஷன். 2017 த கிரேட் லீடர் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஈவெண்ட், இனிஷியேட் பண்ண ஈவெண்ட், அவரு தான் டிரைவிங் ஃபோர்ஸ் இந்த டோட்டல் ஈவெண்ட்டுக்கு. அப்போது வந்து ஆரம்பித்து இப்போ 5th எடிஷன் இப்போது நடக்குது. 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுக்காக 75 நோடல் சென்டர்ஸை பேன் இண்டியாவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த நோடல் சென்டராக வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பாண்டிச்சேரி ஹாஸ் பீன் செலக்டட். ஸோ எங்கள் கேம்பஸில் அது நடக்கிறது நாங்கள் ரொம்ப பெருமையாக பார்க்குறோம். கிட்டத்தட்ட 28 டீம்ஸ் அக்ராஸ் இந்தியா வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த 2 மினிஸ்ட்ரியோடைய 6 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்யூஷன்ஸை வந்து இங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ இதுக்கு வந்து நோடல் ஆஃபீஸராக அங்குஷ் சர்மா ஃப்ரம் MOEலேருந்து வந்திருக்காரு. இன்றைக்கி காலையில் இனாகரேஷன் வச்சுருந்தோம். பாண்டிச்சேரியோடைய மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ரீ லக்ஷ்மணன் சார் வந்திருந்தாங்க. ஸோ 8 மணிக்கு ஆரம்பித்த இனாகரேஷன் ஃபங்க்ஷன் 9 மணிக்கு முடிஞ்சு டீம்ஸ் எல்லாருமே வர்ச்சுவலாக வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் சென்ட்ரல் இனாகரேஷன் முடிச்சுட்டு இப்போ அவங்களுடைய ஹேக்கத்தான் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவாலுவேட்டர்ஸ் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலேருந்து, புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து, எங்கள் கேம்பஸ்லேருந்து அண்ட் சில கம்பெனிஸ்லேருந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மென்டரிங் ப்ராசஸ் அண்ட் இவாலுவேஷன் ப்ராசஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அக்ராஸ் இந்தியா மோர் தென் ஒரு 20 ஸ்டேட்ஸ்லேருந்து டீம்ஸ் வந்திருக்காங்க. இது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இந்த ஈவெண்ட் கண்டினியூஸாக 36 ஹவர்ஸ் ஆஃப் ஹேக்கத்தானாக நடக்கும். இன்றைக்கி ஆரம்பித்த ஈவெண்ட் கண்டினியூலாக ரவுண்ட் த கிளாக் நடந்து நாளைக்கு ஈவினிங் 8 o'clock மேலே அதோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அவங்க எல்லாருக்குமே யார் வின்னிங் டீம்ஸுக்கு வந்து ப்ரைஸ் அமௌண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. 1 lakh rupees ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், 75,000 ஃபார் த செகண்ட் ப்ரைஸ் அண்ட் 50,000 ஃபார் த தேர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் இப்போ போயிட்டுருக்கு. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்பது மாணவர்களுக்கு அரசாங்கம், அமைச்சகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் நெருக்கடியான பிரச்சினைகளை தீர்க்கும் வாய்ப்பை வழங்கும் ஒரு தளமாகும். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்பது கல்வி அமைச்சகத்தின் இன்னோவேஷன் செல் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் நாடு தழுவிய முயற்சியாகும். இந்த ஆண்டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022 கிராண்ட் ஃபைனல் ஆகஸ்ட் 25, 26 ஆகிய 2 நாட்கள் கல்வி அமைச்சகத்தின் புத்தாக்க பிரிவு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலால் அடையாளம் காணப்பட்ட இந்தியாவில் உள்ள பல்வேறு நோடல் மையங்களில் நடைபெற்றது. இந்த ஆண்டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022 கிராண்ட் ஃபைனல் போட்டி ஆகஸ்ட் 25 அன்று காலை துவங்கியது. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022 கிராண்ட் ஃபைனலில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 25, 2022 அன்று இரவு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்கள் சமர்ப்பித்த பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். Aim and motive of Smart India Hackathon is that actually this is the great initiative of Government of India. What they have, first they are not focusing only on the academics. They want to provide the real-time solutions for all the problems, existing problems, so that they are getting problems from all the organizations. That is, India has to get solution only at our place itself. They should not go outside the country. Okay, so our Indian young minds has to provide solution. So they are retaining the young minds of a country by conducting the Smart India Hackathon. That is, in such a way they are establishing innovation and entrepreneurship ecosystem over here, so that they are planning to develop the economic status of the country. ஆகஸ்ட் 25 அன்று நள்ளிரவு 1 மணிக்கு 2வது சுற்றின் பயிற்சியின் போது நடைபெற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் மாணவ குழுக்கள் இணைந்து நடனமாடினர். புதுச்சேரி மாநிலம் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும்
தொழில்நுட்ப கல்லூரி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022 5th சாஃப்ட்வேர் எடிஷன் கிராண்ட் ஃபைனல் போட்டியின் நோடல் மையமாக ஆகஸ்ட் 25, 26 ஆகிய 2 நாட்கள் தொடர்ந்து 36 மணி நேரம் செயல்பட்டது. ஆகஸ்ட் 26 அன்று காலை 7 மணிக்கு போட்டியாளர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தே ஹேவ் இஷ்யூடு மெனி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் மெனி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் ஹவ் இஷ்யூட் மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அதிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, எந்த ஏரியா அவங்களுக்கு ரிசர்ச் பண்ண ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ஏரியா, அவங்களோட டொமைன் ஏரியாவை அவங்க சூஸ் பண்ணி அவங்க அதிலிருந்து ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை வந்து முன்னாடியே அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஸ்க்ரீனிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஃபைனல் கிராண்ட் ஃபினாலேக்கு இங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த கிராண்ட் ஃபினாலேயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே 28 டீம்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 28 டீம்ஸ் நியர்லி 3 to 4 teams are from Tamil Nadu and the remaining teams are actually 1 team from Chennai and 2 teams from Coimbatore. The rest of the teams are from other states other than South India. Okay. Then regarding the problem statement, ரெண்டு மினிஸ்ட்ரிஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட், we call it as NAT grid, that is Ministry of Home Affairs. அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து எந்த அளவுக்கு நம்ம டேட்டா பேஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், செக்யூரிட்டி பர்பஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் ஏஜென்சியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக இமீடியட்டாக ஒரு கம்ப்ளீட் டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்காக வந்து ஒரு சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அது கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷன், அப்புறம் ஆப்டிக்கல், அதாவது கண்ணில் வச்சு பண்ணுறது, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணி தே ஹவ் ப்ரொவைடட் மெனி சொல்யூஷன்ஸ். அதில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஐடியா தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த வென்யூக்கு வந்துட்டு அவங்க கோடிங் பண்ணிவிட்டு அதை ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. கம்ப்ளீட் சாஃப்ட்வேரே இங்கே தான் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் 2 days தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெவலப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மென்டரிங் செஷன் இருக்கும். அந்த மென்டரிங் செஷனில் வந்து எவாலுவேட்டர்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு அவங்களோட ஐடியாஸ் பார்த்துட்டு அவங்க அதை கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணதுக்கப்புறம் they will give some suggestions. அதை அவங்க அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு தென் they will go for evaluation round. அதில் அவங்க ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் ரவுண்டுக்கு போவாங்க. the same way they follow the mentoring and also the evaluation. இது மாதிரி ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போவாங்க. ஸோ அதில் எந்த சொல்யூஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த சொல்யூஷனை வந்து ஃபைனல் ரவுண்டில் வந்து இவாலுவேட்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க, வின்னிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எப்படி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா, இங்கே வந்து நம்ம சென்டரில் வந்து 6 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அவுட் ஆஃப் 6 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு வின்னர் டீம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவே இப்போது அது ஆக்சுவலி யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா, அந்த யார் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அவங்களுக்கு அது எக்ஸாக்ட் சொல்யூஷன் கிடச்சிடுச்சுன்னா அதை வந்து வின்னிங் டீமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் இல்லை, அவங்க நாட் சாட்டிஸ்ஃபைட்னா அவங்க வின்னிங் டீம் எதுவும் இல்லைன்னே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட அல்டிமேட் கோல் என்னென்னா, ஆக்சுவலி தே நீட் த ரியல் டைம் சொல்யூஷன். ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்கு ஒரு ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணலை, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ரியல் டைமில். ஸோ அதுக்காக மட்டுமே தான் அவங்க இந்த ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் எங்களோட பார்ட் என்னென்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட பார்ட் என்னென்னா, வி ஆர் ஹோஸ்டிங் த ஈவெண்ட். ஸோ த ஹோஸ்ட் பார்ட்னராக நாங்கள் இருக்கோம். வி ஆர் ஹோஸ்டிங் த ஈவெண்ட் அண்ட் வி ஆர் ப்ரொவைடிங் தி அகாமடேஷன் அண்ட் ஃபுட் அண்ட் எவ்ரிதிங். இந்த வென்யூ அரேஞ்ச்மெண்ட்ஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸ், இன்டர்நெட் அண்ட் எலக்ட்ரிக்கல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கம்ப்ளீட்டாக ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபெசிலிட்டியை நாங்கள் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போயிட்டுருக்கு. தென் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் இட் வில் கோ டு ரவுண்ட் 2 அண்ட் இட் வில் கம்ப்ளீட் பை டுமாரோ நைட் வித் ரவுண்ட் 3. இப்போது SIH ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியாளர்கள் கூறிய கருத்துக்களை தெரிந்து கொள்வோமா? Hello, my name is 𝐃𝐃 𝐏𝐔𝐃𝐬𝐡
My team, we are developing a mechanism where any person can give the tip-off about the suspicious activity to our authorities. And our goal is Secure Bharat, and our team name is Hypertext Indians. So the technology we are using is blockchain. So it is a decentralized application known as DApp. So we'll use that for data immutability, so that the user data which is sent to the authority is secure, and the identity of the user won't be disclosed even to the authority. So the government has done this, has given us this problem statement to develop a software in which a user can give tip-off with their confidentiality. நான் சாய் ஜாகிருதி, இது என்னோட டீம் மெட்பாட் கிரியேட்டர்ஸ். நாங்கள் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் எவ்ரி இயர் நடக்கும், அண்ட் இட் இஸ் வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் அஸ் டு டூ அவர் ப்ராஜெக்ட்ஸ். எங்களோட ப்ராஜெக்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஐஸ்வர்யா, எங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் சிஆர்சி ஸ்ரீநகர்லேருந்து ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அண்ட் வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் 36 hours. இட்ஸ் சேலஞ்சிங் அண்ட் வி ஹாவ் ஹோப் நாங்கள் இதை கொடுத்த டைமில் செஞ்சு முடிப்போன்னு. தேங்க்ஸ் ஃபார் our mentors and my teammates. Thanks for government for having this opportunity. My name is 𝐃𝐨𝐶𝐫𝐽𝐿. My team name is Six Crunchers. We have come from Punjab, from Sant Baba Bhag Singh University. About this event, it is a great initiative of the Ministry of Education. We are from Chitkara University, Punjab. This is a wonderful platform what the government of India has given to every participant college. So I think the more than winning, it will be a learning platform for everyone. Every student, not only student, every mentor or everybody who is in the organizer must be there to learn something out of it from here. We are here to solve a problem of fake fingerprint detection, and this is a particular problem that might be every device that we are using for fingerprint scanner must be dealing with it. And there have been many hacks which are available here, which basically are used to fake that fingerprint wheresoever it is being utilized. There are a lot of software applications which are utilizing all these biometric devices, and we are here to solve the problem of like how to detect the fake fingerprints, and and that particular solution can be integrated within that device itself, so that this problem of fake fingerprint or kind of hacking that can be solved. And so that is our problem statement. And I'm Ayusha from VJTI College. We are from Mumbai. And the problem statement we are solving here in the SIH Hackathon is by the NADGRID organization of Government of India. And the problem statement is related to abstractive summarization of current topics as well as the trends and events going on in the country as well as all around the world. So we are trying to solve that problem. This is myself, Dr. Usha Rani, from CVR College of Engineering. We are attending for this program of Smart India Hackathon 2022. Given by the Ministry of Human Affairs Ministry, and our problem statement given is the problem statement is News Easy. The title given is News Easy, and it is the basic problem of text summarization. How to make the news, because in this current world everyone is very want to have the time within a scroll. They want to have the reading and understanding at a time. Even a child is very much interested within a scroll. He want to grab the information very fastly. In this motto, we want to take up that every news that is given is very extended news. So to safeguard the time and the efficiency of reading the news, giving in a very summarized form, and that our application will perform the job of summarization of the text, and that specifically we have taken for the domain of the news. And you can take for any story representation or for any other problem also. Summarization of the text is the basic concept, and further we are using the different applications and technology stack. This is Ishan Jain, and I am speaking on behalf of Team Satak. We are a team coming from Delhi, from college Bharati Vidyapeeth College of Engineering in New Delhi. So our team is solving a problem statement put out by NADGRID. The problem statement describes that we as students have to build a tip-off system for the citizens and authorities, and what we have come up with at Satark here is a privacy-driven, credibility-based system where we bridge the gap between authorities and citizens. So basically, if any citizen wants to report any kind of
tip or any kind of crime, any kind of activity, we make it easier for the citizens and very easier for the authorities to report on that crime, work on that crime, and submit feedback to the citizens back after the crime is resolved. We are the team Trayuka Hustlers from Darbhanga College of Engineering, Bihar. Basically, we have to create an IT application which ensures the privacy and anonymity of a person who is giving tip-off on any suspicious activity. In our problem description, the following steps are also there. For example, the first one is we have to create a mental awareness. The second one is we have to take some adequate measure so that to minimize the misleading and misreporting, and we have to also store some historical database from it, and we are creating this app so that anyone can give tip off in shortest amount of time. So for these all things we have created a solution which are as follow. We are creating an IT application in which a person will first log in by giving his or her personal details such as location, name, Aadhaar details, mobile number, etc. And these all things will be stored in blockchain through hash. After login, there will be 3 portals. The first one is of search bar, the second one is of tip off, the third one is of questionnaire. So in search bar there will be further 2 options, area by search and crime by search. Suppose if a person wants to know what is happening in that particular area, then he or she can tap on area by search button. Similarly, in tip off button, any anonymous person can give tip off on any activity. If a person has some evidence in the form of videos, files, etc., then he or she can attach it in attached file button. There is also an attached file button in our app. And the third one is of questionnaire, as it is mentioned in our problem description that we have to take something to create mental awareness. So we are adding questionnaire part here, in which the pre-written questions as well as answers are there to create a mental awareness on our impact on the society. For example, what the particular crime or suspicious activity affect our society, how it affects our society, our mental health. So these all things we are done. என் பேர் பாரதிநந்தன். நான் வந்து ஸ்ரீகிருஷ்ணா ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் படிக்கிறேன். இவங்களாம் என்னோட டீம். என் டீம் நேம் வந்து 𝐶6. ஸோ நாங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி சால்வ் பண்ண வந்திருக்கோன்னா, இப்போ வந்து ஆன்லைனில் வந்து நிறைய க்ரைம்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த ஒரு க்ரைம் நடந்தாலும் க்ரைம் பண்ணுறவன் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை இன்டர்நெட்டில் இருக்க அவனோட அட்ரஸை வந்து மாஸ்க் பண்ணுறது, அதாவது இன்டர்நெட்டில் இருக்க அவனோட அட்ரஸ் வந்து மறைக்கிறது. அந்த மறைச்சவனோட அட்ரஸ்லேருந்து அவனோட ஒரிஜினல் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் எப்படி அச்சீவ் பண்ணோம், சொல்யூஷன் அச்சீவ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐபி நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஐபி வந்து ஒரிஜினலான வேலிடான ஐபி இல்லையான்னு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து PHP சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். PHP சோர்ஸில் வந்து ஃபில்டர் வேலிடேட்டுங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். அந்த பேக்கேஜ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுக்குற ஐபியை வந்து அந்த சீரீஸை வச்சு கம்பேர் பண்ணோம். இந்த சீரீஸில் இருந்தால் இந்த செட் ஆஃப் ஐபிஸ்ன்னு சொல்லி கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணும்போது அது ஒரிஜினல் ஐபிஎல்லான்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். செகண்ட் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் என்னென்னா, அது வந்து VPN கிட்ட இருந்து வருதா இல்லை ப்ராக்ஸி கிட்ட இருந்து வருதான்னு பார்க்கணும். அந்த பார்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ண மெத்தட் வந்து API யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த API வந்து என்ன பண்ணணும்னா, எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ், அதாவது ஐபி ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா பேஸில் நாம் கொடுக்குற ஐபி வந்து VPNோட டேட்டா பேஸில் இருக்கா இல்லை ப்ராக்ஸியோட டேட்டா பேஸில் இருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணி அது எதில் இருக்குது. சப்போஸ் VPNல இருந்துச்சுன்னா VPNோட டேட்டா பேஸில் இந்த ஐபி இருக்குன்னு சொல்லி வந்துடும். ப்ராக்ஸியில் இருந்துச்சுன்னா ப்ராக்ஸியோட டேட்டா பேஸில் ஐபியில் இருக்குன்னு வந்துடும். சப்போஸ் டார் ப்ரௌசர்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டார் எக்ஸிட் நோடுன்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறமும் அந்த ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் முடிகிற விஷயம் கிடையாது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நாங்கள் இப்போ கண்டுபிடிச்ச மெத்தட் வந்து பேலோட் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒன்று அவங்களோட சிஸ்டம்குள்ளே போய் அட்டாக்கரோட சிஸ்டம்குள்ளே இருந்து அவங்கள ட்ராக் பண்ணணும். ஸோ இதான் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கேண்ணா. இப்போ எனக்கு என்ன மெயினாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சில ஐடியாஸ் எங்களுக்கே ரீசால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே நிறைய பேர்த்தோட ஐடியாஸ் கிடைக்கிது. மேபி இப்போ ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் மாதிரி இப்போ இந்த மாதிரி வரும்போது நாங்களே ஃபன் பண்ணி ஒரு சில ஐடியாஸ்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இப்போ நாங்கள் எங்கள் டேபிள் மட்டும் இல்லாமல் நிறைய நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்போ அங்கே வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அந்த காலேஜோட ஒரு கொலாபரேஷன் ஆகுது.
ஸோ அது மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஸோ மற்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து அந்தந்த காலேஜோட நம்ம கொலாபரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. I am Gautam. I am from Coimbatore, Tamil Nadu. We are from Sri Shakti Engineering Institute of Engineering and Technology. நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி டெக்ஸ்ட்டை வந்து இமேஜில் இருக்கிறத வந்து அந்த வார்த்தைகளை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வந்து நாங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு வந்து 200+ டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹிந்தி ஓசிஆர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட மாடலை வந்து பைத்தானில் பில்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே என்ன மாடியூல்னு பார்த்தீங்கன்னா ஈசிஓசிஆர் அப்படிங்கிற ஒரு மாடியூல். அது வந்து 70+ லாங்குவேஜஸ்க்கு மேலே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரீம்லிட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கேஜ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து வெப்சைட் மூலிமா நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த வேர்ட்ஸை வந்து வெப்சைட் மூலியமாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தா இன்னும் நாங்கள் இது வந்து பெரிய லெவலில் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். My name is Ayush Raman and our team name is Laconic Techies, and our problem statement is regarding abstractive text summarization, in which the problem statement it is written that the user have to provide a topic, a text file or any other file which he wants to upload on that on our website, and we just have to extract that data and we have to give them abstractive text summarization within 150 or 200 words. We are using 4 techniques in that. First of all, we are accepting multiple topics from the user, multiple files from the user, multiple links from the user, and the last text fields from the user. It is also used in law firms, and it reduces time. Suppose if a user wants to read a particular summary or a particular article, he has to go to multiple websites and get the data and then read it and then understand it. But what we are doing is we are extracting all of the data which he was providing, and we are giving that summary in a short words limit, so which will reduce the time and save the time of the people. My name is 𝐃𝐶 and I am from North Cap University, Haryana. Our problem statement in this event was to track IP addresses of unauthorized and miscreants that enter academic sessions. And to tackle this problem, we have taken a approach where we try to make a server, make a home page on a open server, which is used to make the clients from the user side to land. So it was a great learning experience, and we are looking forward for more such opportunities. Thank you. I'm the participant from Madanpalli Institute of Technology and Science. So basically we selected the problem statement is to provide a real IP address behind the proxy server or VPN. Nowadays, as we all know, cyber attacks, cyber crimes are being increasing very rapidly. Due to that, we are losing lot of amount. First of all, we'll take a IP address. From the IP address, we will measure is that a real or a fake. Basically, we will get to know that it is a VPN or a proxy server. VPN is nothing but it is a virtual private network in which, for example, let us take a real-time example. Our project is nothing but we are going to find who is the hacker, who is doing the hack. For this, first we are going to see, for example, he is the attacker IP address X, containing IP address X. He is going to take the confidential information from ISP, government, and like so many big authorities. For that, we are going to find who is the hacker behind that by using the technology. As we have many cyber crimes directions, we are going to find who is the real hacker. From that, we have a conclusion who did the crime. We will find the level of the proxy server in which we will determine who did the real hacker and where the IP addresses came from. So we have worked very hard for this, and we have concluded that we can protect our country
by which we can conclude that the hacker, where he is from, what he did, like that. As a computer science student, I feel very happy to take a part of this a grand event. I learned many things from this event. Totally around 30,000 institutions have participated in this event. Among that, only 6,000 institutions got selected for. I feel great to be a part in those 6,000 institutions. Here I met students from various parts of our country, and I feel very happy to be the finalist of the Smart India Hackathon 2022. We have been feel that positive vibes here in this environment. All the team members wishes, I conclude that this SIH has been went in a grand success. Thank you. Myself, Dr. N. Balaji, Professor and Head of the Department, CSC, from Sri Venkateshwara College of Engineering and Technology. வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டீச்சிங் மட்டும் தான் இருக்கும், லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணனால இந்த மாதிரி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணிவிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுடைய ஐடியாஸ் இதெல்லாம் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரியல் லைஃப்க்கு நமக்கு என்ன தேவை, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தேவை, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 36 ஹவர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 28 பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா SIH சாஃப்ட்வேர் எடிஷன் சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா 28 பேட்சஸ்க்கும் 6 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு பேனல் நம்ம போட்டுட்டு அதனுடைய ப்ராஜெக்டுடைய எவாலுவேஷனை கொண்டு வந்துட்டு இருக்கோம் இங்கே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 36 ஹவர்ஸ் அவங்களுடைய ப்ராஜெக்டை வந்து கண்டினியூ பண்ணி ஒரு எவாலுவேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போது எஸ்டர்டே ஒரு எவாலுவேஷன் நடந்தது, அதுக்கப்புறம் மென்டரிங், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எவாலுவேஷன், செகண்ட் ரவுண்ட் எவாலுவேஷன், இப்போ தேர்ட் ரவுண்ட் எவாலுவேஷன் ஈவினிங் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து கலந்துட்டு அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கும் நமக்குண்டான ப்ராஜெக்டுடைய சொல்யூஷன்ஸ்க்கும் அவங்க வந்து வித் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே டெக்னாலஜிஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டெக்னாலஜிஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ஃப்ரம் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே எவாலுவேட்டர் டீம்ஸ் போட்டும் அவங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் எல்லா மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இப்போ மெக்கானிக்கல் படித்தாலும் சரி, சிவில் படித்தாலும் சரி, ட்ரிபிள் படித்தா, இசி படித்தா, யார் படித்தாலும் இப்போ டெக்னாலஜி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து அதன் மூலயமா வேலை வாய்ப்புகள் அதிகமாக பெறதுக்கும் இருக்குது. அவங்களும் இப்போ இதில் போட்டியில் கலந்துட்டு இருக்காங்க. வெறும் சிஎஸ்சி மட்டும் இல்லாமல் இசி ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அவங்களுக்கு உண்டான ரியல் லைஃப்பும் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்களும் அந்த ப்ராஜெக்ட்டில் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு உண்டான திறமை, ஏன்னா மாணவர்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிற வரேன்னா அவங்களுடைய திறமைகள் தான் நம்ம என்ன கொடுக்குறோமோ என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டை வந்து, ஏன்னா இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோடிங்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியாது. இப்போ நெட்லேயே நிறைய ரெஃபர் பண்ணி நிறைய கோடிங்ஸ் எடுக்கலாம், நிறைய ஐடியாஸ் இருக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணி இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பண்ணிவிட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி தான் சார், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நிறைய யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட்ஸை. இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022 கிராண்ட் ஃபைனல் போட்டியில் ஹரியானா, ஆந்திர பிரதேஷ், கோயம்புத்தூர், மும்பை, பீகார், புதுடெல்லி, பஞ்சாப், தெலங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கேரளா, ஜார்க்கண்ட், குஜராத், சென்னை ஆகிய இடத்திலிருந்து 28 மாணவ குழுக்கள் பங்கேற்றனர். இதில் 100 ஆண் போட்டியாளர்களும் 50 பெண் போட்டியாளர்களும் 17 ஆண் மதியுரைஞர்களும் 12 பெண் மதியுரைஞர்களும் கலந்து கொண்டு இந்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை மற்றும் இந்திய உள்நாட்டு விவகாரத்துறையின் நெருக்கடியான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டனர்.